Welcome to Shakti Infotech Diploma in Computer Application lesson number 20. இந்த லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் டாக்குமெண்ட். டாக்குமெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்றது தான் ஒரு 2 to 3 மினிட்ஸில் ஷார்ட்டாக சொல்ல போகிறோம் உங்களுக்கு. டாக்குமெண்ட் அப்படின்றது என்ன சொல்கிறாங்கன்னா a piece of written, printed or electronic matter that provides information or evidence or that serves as an official record. அப்போது a piece of written எழுதுனது இல்லைனா பிரிண்ட் எடுத்தது இல்லைனா எலக்ட்ரானிக் மேட்டர். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க அப்படின்னா இது எல்லாமே எலக்ட்ரானிக்னு சொல்லும். ஓகேங்களா? அந்த மாதிரி விஷயங்கள் அது என்ன சொல்ல வருது அப்படின்னா ஏதோ ஒரு தகவலை சொல்ல வருது, அது ஏதோ ஒரு எவிடன்ஸ், ஒரு ஆதாரம் அப்படின்னா அது ஒரு அஃபிஷியல் ரெக்கார்ட். ஓகேங்களா? இதுதான் டாக்குமெண்ட் அப்படின்றத சொல்கிறோம். இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அஃபிஷியல் பேப்பர், ஆஃபீஸில் யூஸ் பண்ணக்கூடிய பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே காமனாக டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த டாக்குமெண்ட் எங்கே, அந்த டாக்குமெண்ட் என்ன அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்டுக்கு ஏதோ ஒரு பேர் சொல்லி, ஸோ பர்ச்சேஸ்க்கான அந்த டாக்குமெண்ட் எங்கே இருக்குது, சேல்ஸ்க்கான அந்த டாக்குமெண்ட் எங்கே இருக்குன்ற மாதிரி கேட்பாங்க. அதே மாதிரி இந்த லீகல் பேப்பர், அப்புறம் ஃபார்ம்ஸ், நிறைய விதமான ஃபார்ம்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அதுவும் ஒரு விதமான டாக்குமெண்ட். சர்டிஃபிகேட் அப்படின்றதும் ஒரு விதமான டாக்குமெண்ட், கான்ட்ராக்ட், லீகல் அக்ரிமெண்ட் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுதான் வந்து டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணுறதுக்கான ஒரு மெயினான அப்ளிகேஷன் எது அப்படின்னா எம்எஸ் வேர்டு. அப்போது எம்எஸ் வேர்டு கற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் இந்த வேலைகள் எல்லாமே நம்மளால் ஈஸியாக செய்ய முடியும். ஓகேங்களா? ஆரம்பத்தில் சில விஷயங்கள்லாம் புரியாது. நீங்கள் எம்எஸ் வேர்டுக்குள்ளே ஒவ்வொரு விஷயமா டைப் பண்ண உங்களுக்கு என்னன்றது புரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, இது எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா முதல்ல வீட்டில். ஏன்னா முன்னெல்லாம் வந்து ரிட்டன் ஒர்க் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம பேப்பரில் எழுதிட்டு போவோம். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த டெக்ஸ்ட் எடுக்கிறதோ இல்லை பிக்சர்ஸ் எடுக்கிறதோ இல்லை ஒரு சார்ட் மாதிரி எடுக்கிறதோ எல்லாமே சிஸ்டம்லேருந்து எடுத்து அதை ஒரு டாக்குமெண்ட்டாக மாற்றி தான் பிரிண்ட் எடுப்பாங்க. ஓகேங்களா? அப்போது அடிப்படையில் ஈவன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலுமே கூட அவங்க என்ன பண்ணி ஆகணும், எம்எஸ் வேர்டு அப்படின்ற இந்த சாஃப்ட்வேரை கற்றுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இப்போ இருக்கிற சூழ்நிலையில். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் இந்த கொஷின் பேப்பர் டைப் பண்ணி பிரிண்ட் எடுக்கிறது, அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸோட அட்டண்டன்ஸ் எல்லாமே பண்ணுறது, இந்த மாதிரியான எல்லா வேலைகளுமே ஸ்கூல்லையுமே கூட பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ் வேர்டை வச்சு தான் செய்வாங்க. சேம் அதே மாதிரி தான் காலேஜ்லேயும். ஈவன் கவர்மெண்ட் ஆஃபீஸில் பெரும்பாலான இடத்துல இந்த டாக்குமெண்டேஷன் சம்மந்தப்பட்ட ஒர்க்குக்கு எம்எஸ் வேர்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. ப்ரைவேட் கம்பெனிஸ், மெடிக்கல் ஷாப் எல்லா இடத்துலையுமே டாக்குமெண்டேஷன் ஒர்க்குக்காக எதை யூஸ் பண்ணுறாங்கன்னா எம்எஸ் வேர்டு. ஸோ ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் ஸ்டோர்ஸில், ஹாஸ்பிட்டலில், இபியில் எல்லா இடத்துலையுமே டைப்பிங் சம்மந்தப்பட்ட வேலையை செய்யணும்னா எம்எஸ் வேர்டு. எம்எஸ் வேர்டை தவிர்த்துட்டு நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனைனா காமனாக எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்களை நம்ம கற்றுக்கிட்டோம்னா அதை ஹேண்டில் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அப்போ தான் எங்கெங்கே என்னென்ன டூல்ஸ் இருக்குன்றது நமக்கு ஈஸியாக புரியும். உதாரணத்துக்கு உங்கள் வீட்டு சமையல் ரூமில் உப்பு எங்கே இருக்குது, சர்க்கரை எங்கே இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். நீங்கள் அந்த இடத்துல போயிட்டு வேலை செய்யும்போது, சமையல் செய்யும்போது உங்களால் ஃபாஸ்ட்டாக செய்ய முடியும். இதுவே வேற ஒரு சொந்தக்காரங்களோட வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களால் ஃபாஸ்ட்டாக செய்ய முடியாது. ஏன்னா எல்லாமே இருக்கும், ஆனால் எங்கே இருக்குன்னு தெரியாது இல்லைங்களா? அந்த ஒரு ரீசனுக்காக தான் எம்எஸ் வேர்டை ஸ்ட்ராங்காக சொல்கிறது. இதை மட்டும் கற்றுக்கிட்டாலே போதும், டாக்குமெண்டேஷன் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றது. ஸோ காமனாக சொல்கிறது தான் பிஸ்னஸ், எஜுகேஷன், ரிசர்ச் எல்லா இடத்துலையுமே டாக்குமெண்டேஷனுக்காக எம்எஸ் வேர்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. இவ்வளோதாங்க விஷயம். இதை மட்டும் நீங்கள் கற்றுக்குங்க. அடுத்தடுத்த லெசன்லேருந்து எம்எஸ் வேர்டை எப்படி நம்ம யூஸ் பண்ணலான்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். தேங்க்யூ.